இந்த காலை வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் அவர்களோடே சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். இங்கே தான் நமக்கான வார்த்தை வருது. நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி. இந்த வசனத்தை ஆண்டவர் மறுபடியும் என்கிட்ட வந்து காமிக்கிறாரு. இன்றைக்கி கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். என்னென்னா, உங்களை முதல்ல நிலைப்படுத்துகிறார். இப்போ நீங்களும் நானும் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நிலைப்படுத்துகிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம். அதை சரி பண்ணுறாரு, அதை ஒழுங்கு பண்ணுறாரு, அதை சரியான இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. அதனால தான் நமக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நாம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. எல்லா பக்கத்துலேருந்து வருகிற அவமானங்கள் ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கும்போது, இதுதான் மனுஷனா அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகத்தில் பணம் நமக்கு நிரந்தரம் அல்ல, சொந்த பந்தம் நிரந்தரம் அல்ல, நம்மகிட்ட இருக்கிற எதுவுமே நிரந்தரம் அல்லங்கிறத கர்த்தர் உணர்த்துறாரு. ஏன் உணர்த்துறாருன்னா, நம்மளை நிலைப்படுத்தி கொண்டு இருக்கிறார், ஒரு ஸ்தானத்தில் நிலைப்படுத்துகிறார். அப்படி நம்மளை நிலைப்படுத்திட்டு தான் ரெண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கு, வர்த்திக்க பண்ணுவார். இப்போ நாம் என்ன ஆசைப்படுறோம்? ஆண்டவர் என்னை வர்த்திக்க பண்ணணும். வர்த்திக்க பண்ணணுன்னா பெருக பண்ணுவார். தாவீது வர விருத்தி அடைந்தான். ஈசாக்கு விதைத்தான், அந்த பஞ்சமான தேசத்தில் 100 மடங்கு அறுவடை செய்தான். ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் முதல்ல அதுதான், நான் உன்னை பழுகி பெருக பண்ணுவேன். அதனால் அவர் நம்மளை வர்த்திக்க பண்ணுவேன் நமக்கு என்ன செஞ்சிட்டார்? வாக்கு பண்ணிட்டார். ஆனால் டைரெக்டாக நம்மளை வர்த்திக்க பண்ணிட்டாருன்னா, நம்ம அந்த வர்த்திக்க பண்ண ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருக்க மாட்டோம், அதை இழந்துருவோம். அதனால் நம்மளை முதல்ல நிலைப்படுத்துகிறார். இந்த கால வேளையில் அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அவர் நிலைப்படுத்தும் போது அவருக்கு நீங்கள் செவி கொடுத்து சில காரியங்களை விட்டு நீங்கள் விலகணும். ஆண்டவர் எதிர்பார்க்கறதுக்கு நேராக நீங்கள் திரும்பணும். ஆண்டவர் நிலைப்படுத்தும் போது, அதாவது ஒரு குயவன் மண்பாண்டத்தை வணைக்கும் போது அது இஷ்டத்துக்கு அப்படி இருந்துச்சுன்னா வணைக்க முடியாது. அந்த குயவன் எங்கிட்டலாம் வளைகிறாரோ அங்கிட்டலாம் அது விட்டு கொடுக்கறதுனால அது அழகான மண்பாண்டமாக மாறி அங்கே வியாபாரத்தில் அநேகருடைய பார்வையில் அது அழகாகப்பட்டு விற்கப்படுகிறது. அதே மாதிரி தான் தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையே நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, நீங்கள் என்னை நிலைப்படுத்துங்கப்பா, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற கலைகளெல்லாம் நீங்கள் வெட்டி விடுங்க ஆண்டவரே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நீங்களும் நானும் இன்றைக்கி நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மளை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதற்காக? வர்த்திக்க பண்ணும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், பெருக பண்ணும்படியாய். அதில் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் சமாதான உடன்படிக்கை செய்ய போகிறேன். இந்த நிலைப்படுத்தும் போது தான் கொஞ்சம் சமாதானத்தை இழந்த மாதிரி தெரியும். ஆனால் வர்த்திக்க பண்ணும்போது சமாதானம் பெருகும். ஏன்னா அவர் சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. சங்கீதம் 115:14, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த வசனங்களை சொல்லி தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா, என் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவேன்னு, என் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவேன்னு. ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வாதத்தோட வேதனையை கூட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து என் பிஸ்னஸ் பெருகட்டும், இந்த நாளில் இருந்து என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். ஆனால் நான் கர்த்தருக்குள்ளே நிலை நிற்பேன் ஆண்டவரே, உமக்குள்ளே நான் நிலை நிற்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை நீங்கள் பேசுங்க. உங்கள் கம்பெனியில் ஒருத்தர் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறாரு. உடனே அவர்கிட்ட எல்லா பொறுப்புகளையும் நீங்கள் கொடுத்துட மாட்டீங்க. அவரை கொஞ்ச நாள் அந்த கம்பெனியில் நீங்கள் பார்ப்பீங்க. அவர் கொஞ்ச நாள் அந்த கம்பெனியில் நிலை நிற்கணும். போராட்டத்துலேயும் நீங்கள் சில நேரம் சம்பளம் கொடுக்காதப்போ கூட, பரவாயில்ல சார், நான் உங்கள் கம்பெனிலே இருந்துக்கிறேன், நீங்கள் கிடைக்கும்போது கொடுங்கன்னு சொன்னால், அப்போ தான் உங்களுக்கு தெரியும், பரவாயில்ல, இவன் நம்மக்கிட்ட நிலை நிற்கிறான், எந்த சூழ்நிலையில் நம்மளை விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்ல பொறுப்புகளை நீங்கள் கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் கர்த்தரும் பார்ப்பார். சில காரியங்களை உலகத்தை பார்த்தோன்னா ஓடிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வராது. சில நேரம் ஆண்டவரை மறந்துட்டு, ஜெபிக்க மறந்துட்டு, அதுதான் முக்கியம்னு ஓடுறோம் பாருங்கள், கர்த்தருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வராது. இன்றைக்கி நீங்கள் முதல்ல நிலை நிறுத்தப்படணும். ஆண்டவர் உங்களை நிலை நிறுத்துகிற ஸ்தானத்தில்
அவர் எங்கே வச்சிருக்கிறாரோ அந்த பொறுப்பில் நீங்கள் நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பேன், என் தேவனுக்குள்ளே தான் நான் களி கூறுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை பழுகி பெருக பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, நான் உங்கள் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை நிலைப்படுத்துங்கப்பா, அதில் நான் நிலைத்திருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தர் இடத்துல நீங்கள் பேசுங்க. தேங்க்யூ ஜீசஸ்.